வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9க்கான வீட்டை வந்து இப்போ விஜய் டிவி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நம்மளால் இப்போ ஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்றத ஒன் பை ஒன்றா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணாங்க. நாளைக்கு கிராண்ட் ஓப்பனிங் ஃபார் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி 6 PM வந்து நாளைக்கு கிராண்ட் ஓப்பனிங் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்தது. அதில் விஜய் சேதுபதி சார் வந்து வீட்டுக்குள்ளே போய் கொடி அசைச்சு வந்து லெட்ஸ் த கேம் பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடி அசைக்கிறாரு. ஸோ பிக் பாஸ் சீசன் 9க்கான ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் விஷுவல்ஸில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9க்கான வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே 9 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9th சீசன் அப்படின்றனால 8th சீசனுக்கு 8 மென்ஷன் பண்ணியிருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியா இல்லாமல் வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா லைக் ஸ்விம்மிங் பூல் சின்னதாக ஒன்று இருக்குது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. வெண்டிங் மிஷின் மாதிரி தெரியுது, தெரியல. மேபி ஏதாவது பிக் பாஸ் இந்த சீசனில் ஏதாவது ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணி பிக் பாஸ் காயின்ஸை வச்சு அதுக்குள்ளே போய் தேவையானதை உங்கள் காயின்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா வெளியே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி வெளியே இருந்து தண்ணி எடுத்துக்கிறதோ இல்லை எது வேணாலும் யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து லைக் வீட்டுக்கு வெளியே வந்தால் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளியே அந்த கேட்டுக்கு முன்னாடி அந்த கிராஸ்லாம் போட்டிருக்கலாம், அந்த ஏரியா மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி லைக் வராண்டா மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக வீட்டுக்குள்ளேயே அந்த ரெண்டு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த தடவை அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய சிட்டிங் ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் ஏரியா வந்து இந்த லெஃப்ட்டில் கார்னரில் ஒன்று இருக்கும், ரைட் கார்னரில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த எண்டில் அந்த எண்டில் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வராண்டாலேயே வீட்டுக்கு முன்னாடி வராண்டாலேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு நடுவில் அங்கங்கே சிட்டிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கேப்சர் பண்ணும் கண்டென்ட் அப்படின்றதுனால எப்படி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணேன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த மாதிரி லைக் ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை லைக் அந்த டோர், அதாவது பிக் பாஸ் டோர் இருக்குல்ல, வெளியே உள்ளே வரது வெளியே போகிறது, அந்த இடம்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி ப்ரோமோவில் அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. நம்மளுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சா எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றத நம்ம கணிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஒரு மூலையில் ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடமும் வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மழை வரும் இந்த சீசன்ஸில் அப்படின்றனால எல்லா ஏரியாவும் சிட்டிங் ஏரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்கமிங் ப்ரோமோவில் வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த வீட்டை பற்றி ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் சீசன் 9க்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.